யாரும் அதை தடுக்க முடியாது. வேலன் எனக்கு கொஞ்சமாயிருந்தாலும் நாமத்தை மறுதலிக்கவில்லை. வசனத்தை கை கொண்டேன், உம்மை மட்டும் பற்றி கொண்டேன். வேலன் எனக்கு கொஞ்சமாயிருந்தாலும் நாமத்தை மறுதலிக்கவில்லை. மாலை வேளையிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet every one of you who are in the presence of God in this evening in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நமக்கு செய்ய போகிறதை தேவன் இந்த வருஷத்திலே நம்மோடு கூட பேசினார். The Lord has spoken to us what he is planning to do in our lives in this year. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு திறந்த வாசலை நான் உனக்கு இந்த வருஷத்திலே வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். The Lord has promised that I have kept an open door before you. நாம் போன வருஷத்திலே 2025ஆம் வருஷத்திலே அநேக வாசல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டிருந்திருக்கலாம். Last year, the year 2025, many doors have been shut to us. சில சமயங்களிலே நாம் அந்த வாசலுக்கு முன்னே நின்று அழுதிருக்கலாம். Many times we were standing before the door and crying. நாம் செபித்திருக்கலாம். We would have prayed. ஆனால் வாசல் ஒன்றும் திறக்கப்படவில்லை. But no door has been opened. நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலும் கர்த்தர் ஒரு வாசலையும் திறக்கவில்லை. Even regarding our children, we did not have an open door. நம்முடைய குடும்ப விஷயங்களிலும் கர்த்தர் சில வாசல்களை திறக்கவில்லை. Even in our family matters, many doors were shut and they were not opened. முதல் தேதியிலே கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். The first day of this year, the Lord has promised us. This is not a word of man. இது பரலோகத்திலிருந்து உண்டாகிற தேவ சத்தம். It is the word of God which comes from heaven. 12 மாதம் நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. 12 months are kept before us. 365 நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். And the Lord has kept 365 days before us. அருமையான சத்துருக்கள் ஒருவேளை உங்களை சூழ்ந்திருக்கலாம். Maybe you are encamped with enemies. உங்கள் நெருக்கங்களை கண்டு அவர்கள் பரியாசம் பண்ணியிருக்கலாம். They may be mocking at you, seeing your oppressions. இந்த தேவன் இவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று கூட கேவலமாய் பேசியிருக்கலாம். They would have despised you, saying that your Lord has done nothing to you. உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம். Many times your hearts have been broken. ஆனால் தேவனாய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த வருஷத்திலே நான் ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்னே நான் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். But the Lord God has given a promise to us that I have kept an open door before you. ஆண்டவர் அநேக வழிகளை கற்றுத் திறப்பார். The Lord is going to open many ways to us. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் யோசித்த வழி வேற. The Israelites were thinking their own ways. அவர்கள் கானானிலிருந்து புறப்படும் போது அந்த எகிப்திலிருந்து கானானுக்கு 40 நாளிலே போய்விடலாம். And their journey between Egypt and Canaan was about 40 days to do. ஆனால் அது பட்டணங்களுக்குள் உள்ளாய் போக வேண்டும். But they have to go through the cities. ஆனால் கர்த்தர் அப்படி அவர்களை வழிநடத்த விரும்பவில்லை. But the Lord did not want them to go through that cities. அவர்களை வனாந்தரத்தின் வழியாய் கர்த்தர் நடத்த விரும்பினார். But the Lord wanted to lead them through the wilderness. அவர்கள் யோசிக்கவில்லை, சமுத்திரத்தின் பக்கமாய் வந்து நிற்கிறார்கள். But they did not expect the Red Sea before them. எந்த பாதையும் இல்லாத இடம். There was no way before them. எந்த வழியும் இல்லாத இடம். No way.
அது ஒருவேளை முள்காடா இருந்தாலும் கூட அதுக்குள்ளே போகலாம். Even if it is a thorny place, they would have crossed it. மலையா இருந்தாலும் கூட அதிலே நடந்து போய்விடலாம். Even if it is a hill or mountain, they would have crossed. பள்ளச்சாக்கா இருந்தாலும் கூட போய்விடலாம். Even if it is a valley, they would have crossed. இன்னே அருமையான 430 வருஷம் அடிமையாய் வைத்திருந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் வருகிறான். And behind them was the king who have kept them as captives, and they were slaves to them. படகளோடு கூட வருகிறான். He was coming with his army. ரதங்களோடு கூட வருகிறான். He was coming with his chariots. அவன் வருகிற நோக்கம் என்னவென்றால் இந்த ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று. The purpose of him was to destroy the people of God. இந்த ஜனங்கள் மேலே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை வைத்திருந்தார். The Lord has kept his promise on them. இந்த ஜனங்கள் மேலே தேவன் வைத்திருந்த வாக்குத்தத்தம் மகா பெருசு. The Lord has kept an exceedingly great promise on them. என்ன வாக்குத்தத்தம் என்னவென்றால் நீங்கள் கட்டாத வீடுகளிலே குடியிருப்பீர்கள். The Lord gave them promises that you will dwell in the houses which you will not build. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். I will give you the land which there the honey and milk will flow. அந்த மேன்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருந்தார். The Lord has kept a great promise before them. ஆனால் அவர்கள் நிற்கிற இடத்தை பார்த்தால் வாக்குத்தத்தத்திற்கும் அவர்கள் நிற்கிற இடத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. But the place where they were standing, there is no connection between the word of God or the promise or their situation. மோசே அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறான். Even Moses gave a promise to them. நீங்கள் இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேல் என்றைக்குமே காண மாட்டீர்கள் என்று. And Moses said that you will not see the Egyptians whom you see today. என்ன செய்ய போகிறார் தேவன்? What the Lord is going to do for them? சமுத்திரத்தை திறந்து அதிலே தேவன் பாதையை வைத்திருந்தார். The Lord parted the Red Sea and made a path to them. உனக்காக தேவன் சமுத்திரத்தை கூட திறக்க அவர் வல்லமை உள்ளவர். And the Lord has all power to even divide or part the Red Sea or any ocean. உலகம் உண்டானது முதல் இதுவரையிலும் அப்படி ஒரு அற்புதத்தை அருமையான நீங்கள் யாரும் பார்க்கவில்லை, யாரும் அனுபவிக்கவில்லை, யாரும் கேள்விப்படவில்லை. No one would have seen such a great miracle from the beginning of the world. அவர்கள் ஆராதித்த அதே தேவனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். The same Lord whom the Israelites were worshipping, we also worship. அவர்கள் தொழுது கொண்ட அதே தேவனை தான் நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்கள். The same God whom they worship, we also. பாதைகள் எல்லாம் கடினமாய் இருக்கிறது. Maybe our ways are difficult. சூழ்நிலைகள் எல்லாம் கடினமாய் இருக்கிறது. Maybe our situations are very difficult to pass. இதிலே எப்படி பாதை திறக்கப்படும்? How will the ways be open? இருதயத்தில் அப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. Maybe you have such questions in your mind. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் திறந்த வாசலை உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். But the Lord God says that I have kept an open door before you. ஆண்டவர் இந்த பட்டணத்திலே உன்னை வைத்திருக்கிறார். The Lord has kept you in this city. இந்த நெருக்கமான குடும்பத்திலே உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். And the Lord has kept you in a family where you face lot of பலவிதமான சூழ்நிலைகளிலே நீ இருக்கிறாய். You are in difficult situations. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பாதையை திறப்பேன். But the Lord says that I will open உனக்கு வழியை நான் திறப்பேன். I will open some ways for இந்த you. வருஷம் எல்லா வருஷத்தை போல் இருக்காது. And this year will not be like other years. நீ தோங்கி இந்த 1ஆம் தேதியில நிற்கிற இடம் நெருக்கமான இடம்தான். Maybe you are standing in a place where you are much சத்துரு ஒரு oppressed. பக்கத்திலே போராடுகிறான். Maybe the enemy is struggling. இன்னொரு பக்கத்திலே அருமையானவர்களை கடக்க முடியாத அருமையான கடல் அவர்களுக்கு முன்னே இருக்கிறது. And the other side they have the sea which they cannot cross. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு நடந்து போக பாதையை தேவன் திறந்தார். But the Lord has opened a path before them. ஆண்டவர் அவர்கள் நடந்து போகும்படியாய் சமுத்திரம் வழிவிட்டது. And the Red Sea parted and gave way to them to pass on. சமுத்திரத்துக்கு ஒன்று தெரியும், இதை உண்டாக்கின தெய்வத்தை
நம்மை உண்டாக்கின தெய்வத்தை இவர்கள் ஆராதிக்கிறார்கள். And the sea knows one thing, that the Lord whom created the sea has also created the காரியத்தை human. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயற்கைகள் எல்லாம் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். And I say one thing to you, that the nature always obeys God's மழையா command. இருக்கட்டும், Maybe it is rain, அது புயலா இருக்கட்டும், maybe it is a cyclone, அது அருமையான எவ்வளவு பெரிய கடினமான பாதையாய் கூட இருக்கட்டும், whatever it may be. ஒன்று மாத்திரம் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். And in this evening you have to strengthen your faith. உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்திக் Your கொள்ளுங்கள். hope should be strengthened. உங்கள் ஆராதனையை பலப்படுத்திக் Your கொள்ளுங்கள். worship should be strengthened. உங்கள் துதியை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். And you need to increase your praise and worship. உங்களை பார்க்கும்போது ஒன்று நடக்கும் என்று அருமையான மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And Gentiles should know one thing, that you can do any great miracles. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அருமையான ஒரு சத்தம் உண்டாகும், என்னவென்றால் கர்த்தர் நமக்கு வாசலை திறப்பார் என்ற சத்தம். And always you will have a voice emerging from your heart, that some door will be open to you. ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிற வாசலை நான் காலையிலே பிரசங்கித்தேன். In the morning time I preached about the door which was open. நான் மறுபடியும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் எப்படி பிரவேசித்திருக்கிறீர்கள் என்றால், சபையிலே இருந்து புதிய வருஷத்தை உள்ளே நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள். Again I say one thing to you, that you have entered the new year by staying in the presence of God in the house of கூட God. கர்த்தரை துதித்து நீங்கள் புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறீர்கள். And along with the children of God you praised God and entered the new year. ஊழியக்காரனோடு கூட நீங்கள் புதிய வருஷத்திலே பிரவேசித்திருக்கிறீர்கள். Also you have entered the new year with a servant of God. நம்முடைய ஆராதனையை அருமையான சூழ்ந்து கர்த்தருடைய தூதர்கள் இருந்தார்கள். And the angels of God encamped our service. தேவ தூதர்களோடு கூட இந்த புதிய வருஷத்தை அருமையான நீங்கள் And பிரவேசித்திருக்கிறீர்கள். we have started this new year with the angels of God. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். Above all, the Lord has given us a good promise. இப்ப உங்களுக்கு இந்த வருஷத்திலே ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் திறந்த வாசலை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி நாம் இந்த வருஷத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். And the Lord has made us to enter the new year with a promise that He will open a new உனக்காக door. இரும்பு தாழ்பாள்களை உடைக்கிற தேவன், And the Lord will break all the iron gates. உனக்காக வெண்கல கதவுகளை திறக்கிற தேவன், All the bronze gates will be open for you. உனக்காக செங்கடலை திறக்கிற தேவன், The Lord will part the Red Sea for you. அருமையான எரியோவின் கோட்டைகளை தகர்க்கிற தேவன். And He can break the fortress of Jericho. அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். And such a God has given us the promise. வாக்குத்தத்தத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். You have to cling on to the word of எல்லா God. நாளும் காலை வேளையில் நீங்கள் செபிக்கும் போது இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை மறந்து விடாதிருங்கள். You should not forget the promised word every day of the year. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால், நாம் கடந்து வந்த வருஷத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அநேகர் சொல்லி சாட்சி சொன்னார்கள். Last year the Lord gave us a good promise, and each and every believer uttered the promised word and prayed. அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை அனுபவித்தார்கள். Because they have அந்த experienced and வாக்குத்தத்தத்தை enjoyed. பார்த்தார்கள். They have seen the promise of God being fulfilled in their lives. ஆகவே இந்த வருஷத்திலே அருமையான தேவன் திறந்து வைத்திருக்கிற வாசல், ஏற்கனவே தேவ ஜனத்திற்காக அநேக வாசல்களை தேவன் திறந்தே வைத்திருக்கிறார். The Lord has already kept lot of doors open to the children of God. நான் ஒரு காரியத்தை இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறேன். I tell you one thing in this evening. உங்கள் வீட்டு வாசலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது என்ன நடக்கும்? What will happen when you enter your doorpost? உங்கள் பிள்ளைகள் ஓடி வருவார்கள். Your children will come to you. உங்களுடைய மனைவி ஓடி வருவார்கள். Your wife may come to you. காலையில இருந்தே நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க. பல மணி நேரம் வேலை, ஆபீஸ், மற்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அருமையான உங்க வீட்டிலே போய் நீங்கள் பெல் அடிச்சு கதவு திறந்துனா அந்த மனைவி வந்து கதவை திறப்பா, வாங்கன்னு சொல்லுவா. அருமையான உங்களை அறியாமலே உங்களுடைய இருதயத்திலே அந்த உறவிலே உண்டாகிற ஒரு சந்தோஷம் உண்டாகும்.
After long hours of work, when you go home, your wife will open the door and she will be very much delighted to see you. சின்ன பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தால், if you have small children in your home, காலை பிடிச்சுக்கணும், and the children will catch your legs. அதே போல அருமையான நீங்கள் உங்கள் வீட்டை கதவை திறக்கும் போது யாருமே உங்க வீட்டில் இல்லை என்று சொன்னால் ஒரு சோர்வு இருக்கதான் செய்யும். And if there is no one to open the door, you will be weary. அல்லது அவங்க சொந்தக்கார வீட்டுக்கோ போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வருவாங்கன்னு சொன்னாலும் நாம் எப்போது போல வீட்டிலே போய் நம் மனைவியோ நம்முடைய பிள்ளைகளையோ பார்க்காவிட்டால் நமக்கு ஒரு சோர்வு உண்டாகும். And if we hear that our family ஆனால் இந்த வாசல், அருமையான இந்த வாசலுக்குள்ளே நீங்கள் பிரவேசித்தால் என்ன எதை பார்ப்பீர்கள் என்று நான் பேசுகிறேன். And if you enter this door, what will you see? ஆண்டவர் முதலாவது மனுஷனுக்கு திறந்த வாசல் இயேசு என்னும் ஒருவரை அருமையான நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். And the first door the Lord has opened for us is Jesus. ஆதியாகம புத்தகத்திலிருந்து மல்கியா புத்தகத்தை வரையிலும் நீங்கள் வாசித்தால் மனிதர்கள் அருமையான தேவனை காணும்படியாய் அநேக வாசல்களை கர்த்தர் திறந்து வைத்திருந்தார். From the book of Genesis to the book of Malachi, the Lord has kept many open doors for the children of God. ஒரே ஒரு வாசல் மாத்திரம் அடைக்கப்பட்டே இருந்தது. No, only one door was kept always closed. அதுதான் ஏதேன் தோட்டத்தின் வாசல். That is the gate of the Garden of Eden. ஏதேன் தோட்டம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. The Garden of Eden signifies the kingdom of God. அருமையான அந்த வாசலுக்குள்ளே சாதாரணமான மனுஷன் பிரவேசிக்க முடியாதபடி மனிதன் பாவம் செய்து விட்டான். Because man has committed sin, he could not enter the gate. ஆகவே இப்பொழுது இரண்டாவது ஒரு வாசலை மனிதனுக்காக கர்த்தர் திறக்க வேண்டியிருந்தது. Hence the Lord has to open another door for the mankind. அந்த ஏதேன் வாசலை ஆண்டவர் திறக்க முடியும். The Lord has even opened the gate of Eden. அது திறந்தது. It was open. ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு வாசலை மனிதனுக்காக தேவன் திறக்க விரும்பினார். But the Lord wanted to open a greater or a much more greater open door for the mankind. யோவான் சொல்லும்போது சொல்லுகிறான், அருமையான அந்த வார்த்தை மாம்சமாக மாறினது. And John says that the word became flesh. அந்த வாசல் உலகத்தில் இருக்கிற அருமையான மனிதனுக்காக இந்த வாசல் திறக்கப்பட்டது. And this door was open for the mankind. அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். John chapter. நானே ஆடுகளுக்கு வாசல். Therefore Jesus said again, verily, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Verily, very truly I tell you, I am the gate for the sheep. All who have come before me are thieves and robbers, but the sheep have not listened to them. யோவான் 10:9 வாசிக்கலாம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படும். அருமையான உலகத்திலே மேன்மையான ஆசீர்வாதம் ரட்சிப்புதான். The exceedingly great blessing in the world is salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பிக்கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And if we are not careful about the salvation, how will we escape from the punishment which is உலகம் முழுவதிலும் எல்லா மனிதனும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ரட்சிப்பு காண்பிக்கப்படுகிறது. And each and every man of this world is shown this way of salvation. ரட்சிப்பை பெறும்படி மனுஷன் மலைகளுக்கு போகிறான். And people are seeking the salvation in hills and mountains. ரட்சிப்பை பெறும்படி
மனிதன் நதிகளை நோக்கி போகிறான். And people are traveling towards the rivers to seek the salvation. ரட்சிப்பை பெறும்படி யாகங்களை பண்ணுகிறான். And even people are doing a lot of rituals to find. நீண்ட பிரயாணம் பண்ணுகிறான். And people are traveling far away. ஏராளமான பணங்களை செலவு பண்ணுகிறான். They are spending lot of money to seek the Lord. ஆனால் ஒரு வாசல் 2000 வருஷமாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்தியாவிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. But only one gate is being opened for the last 2000 years for the mankind. உலகம் முழுவதிலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. The door is kept open all through the world. அவன் அருமையான எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும், whatever kind of man he may be. ஏனென்றால் இயேசு பாவியை ரட்சிக்க உலகத்திலே வந்தார். Because Jesus came to this world to save the sinners. ஒன்றை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும், பாவம் நம்மை அடிமையாக்கி விடுகிறது. And one thing we should clearly understand, that sin always enslaves us. பாவம் நம்மை இருளிலே வைத்திருக்கிறது. And sin has kept us in darkness. பாவம் நம்மை பயத்திலே வைத்திருக்கிறது. Sin always keep man in fear. பாவம் நம்மை கலக்கத்திலே வைத்திருக்கிறது. And sin will keep man in confusion. பாவம் நம்மை குற்ற மனசாட்சியிலே வைத்திருக்கிறது. And sin will keep a man in guilty conscience. நாம் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறோம். And we are doing what we do not wish to நாம் do. வெறுக்கிறதை செய்து கொண்டிருக்கிறோம். And we are doing the things which we hate. பாவம் அருமையான நம்மை ஒரு ஜெயத்துக்கு நேராக நடத்தாதபடி தோல்விக்கு நேராக நடத்துகிறது. Sin is not leading us towards victory, but towards failures and defeat. நாம் இதிலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நமக்கு ரட்சிப்பு அவசியமா இருக்கிறது. If we have to be delivered out of this, we need the salvation. இந்த ரட்சிப்பை பெறும்படியாய் அருமையான இயேசு வாசலாய் இருக்கிறார். To receive the salvation, the gate is the Lord Jesus Christ. எந்த மனிதனாய் இருந்தாலும் இயேசு அண்டைக்கு வரும்போது இந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான், சுதந்தரித்துக் கொள்ளுகிறான், கண்டுகொள்ளுகிறான். Any man who comes to the Lord Jesus Christ can find the salvation. படித்த மனிதனோ படிக்காத மனிதனோ, whether he is educated or uneducated, உயர்ந்த மனிதனோ தாழ்ந்த மனிதனோ, whether he is in high status or not, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஜெயவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் அவரை அறிமுகப்படுத்துகிறார். John the Baptist introduces Jesus that he is the Lamb of God who takes away the sins of the world. பிரவேசித்திருக்கிறீர்கள், ஆகவேதான் இந்த ரட்சிப்பை சுதந்தரித்திருக்கிறீர்கள். இந்த ரட்சிப்பை நீங்கள் சுதந்தரித்துக் கொண்டிருந்தபடினாலே அருமையான இந்த 1ஆம் தேதியில இரவிலும் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறீர்கள். Because you have received the salvation by entering the gate, Lord Jesus Christ, you have come to worship the Lord. செலவு பண்ணவில்லை. You have not spent anything for that. இதற்கு நீங்கள் எந்த யாகமும் நீங்கள் செய்யவில்லை. You have not done any ritual to do. இதற்கு எந்த தியாகமும் நீங்கள் செய்யவில்லை. You have not done any sacrifice to receive the இதற்காக salvation. முழங்காலில் நடக்கவில்லை. You did not move on the knees to receive it. இதை நீங்கள் அருமையான இதற்காக எதுவுமே செய்யாமல் இந்த ரட்சிப்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. This salvation has come in search of you, free of cost. இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க ஒன்றே ஒன்றுதான் அவசியம். The only one thing is required to enter this gate. பாவத்தை மன்னித்து என் சாபத்தை என்னை விடுதலையாக்கி என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இந்த ரட்சிப்பை நான் இந்த வாசலுக்குள்ளே இயேசுவை விசுவாசித்தால் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டானால் நிச்சயமாய் கிடைக்கும். When we have the faith along with the confession of our sins, we will receive the salvation. இரண்டாவது திறக்கப்பட்ட வாசல் தேவனுடைய சபை என்று சொல்லுகிறேன். Secondly, I say that the second door which is open to us is the church of God. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். Because those who were saved have been added to the church. வாசிக்கலாம் 2:47. அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கலாம். அதான் சபையிலே சேர்க்கிறார். Praising God and enjoying the favor of all the people.
ஆண்டவர் அவர்களை நிறுத்தவில்லை. The Lord did not stop by giving them salvation. விடுதலை பெற்றார்கள். Now they have been delivered out of sin. இந்த வாசலிலே இயேசு என்னும் வாசலை விசுவாசித்த போது அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. When they have believed in the door of Jesus, they have received the salvation. மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டார்கள். They have received the joy. விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். They have received the deliverance. இந்த ஜனத்தை தேவன் சபைக்குள்ளே கொண்டு போகிறார். And the Lord added them to the church. சபையை குறித்து நான் நிறைய பிரசங்கித்திருக்கிறேன். I have preached a lot of things about the church. இந்த சபைக்குள்ளே ஏன் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால், why the Lord brings the people into the church? இந்த சபை இந்த உலகத்திலே சத்துரு ஜெயிக்க முடியாத ஒரு இடம் சபைதான். Church is the only place where Satan cannot conquer. ஏனென்றால் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. The Lord says that I will build my church on this rock and the gates of Hades will not prevail over it. ஆவியானவர் எப்படி உலகம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறாரோ, the way the Spirit of the Lord is moving all over, பிசாசும் இந்த உலகத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Even Satan is also moving. அவனாலே வர முடியாத ஒரு இடம், the only place where he cannot come, அவனாலே உட்பிரவேசிக்க முடியாத ஒரு இடம், the only place where he cannot enter, சபை மாத்திரம்தான், the church of God. ஆகவேதான் கர்த்தர் உங்களை சபைக்குள்ளே வைக்கிறார். That is why the Lord has kept you in the church. சபை திறந்து கிடக்கிறது. Church is kept open for you. மாம்சத்திலே இயேசுவை பின்பற்றுவீர்களானால், if you follow the Lord in flesh, தேவன் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற வாசலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்காமல் போனால், if you do not enter the gate which is open before you, உங்கள் குடும்பத்தை மூடிக்கொள்ளும், and the darkness will cover your family, உங்கள் இருதயத்தை மூடிக்கொள்ளும், and the darkness will cover your heart, உங்கள் எண்ணங்களை மூடிக்கொள்ளும், and your thoughts will be covered, உங்கள் உணர்வுகளை மூடிக்கொள்ளும், all your thoughts and understanding will be covered with darkness. உங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். And you have to sanctify the ஓய்வு நாளிலே நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய சபைக்கு போங்கள். Now always you should worship the Lord in the Sabbath. அதை ஒரு காலம் விட்டு விடாதீர்கள். You should never forsake the நீங்கள் உங்கள் பலத்திலே பிசாசை ஜெயிக்க முடியாது. You cannot conquer the devil in your own உங்கள் பலத்திலே பாவத்தை ஜெயிக்க முடியாது. You cannot conquer sin by your own might. ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றது உண்மைதான். Yeah, it is true that you have been set free from sin. ஆனால் பாவம் உங்களோடு கூட போராடும். But sin always struggles and wages war with you. நீங்கள் இந்த வாசலுக்கு வருவதற்கு முன்னே பாவம் உங்களை அடிமையாய் வைத்திருந்தது, அது உங்களோடு கூட போராடவில்லை. Before you enter this gate, you were being enslaved by sin, and the sin did not wage war with you. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். When you accept Jesus, நீங்கள் இந்த வாசலுக்குள்ளே வந்து விட்டீர்கள். you have come to this door. கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னித்து விட்டார். The Lord has forgiven all your sins. ஆனால் என்ன நடக்கும் என்றால், what will happen? அந்த இருந்த இடத்திலிருந்த அந்த பாவத்தில் இருந்த மனுஷன் மறுபடியும் அந்த பாவத்திலே விழும்படியாய் பாவம் போராடும். Because the sin always struggles with man to take him back to the same sin which he was committing before. சபைக்குள்ளே நீங்கள் வரும்போது என்ன நடக்கும் என்று சொல்லுகிறேன். What will happen if you come to the church? பாவத்திலிருந்து பாவத்தின் போராட்டத்திலே போராடி நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். And you will take victory over the sin which is struggling against you. உங்கள் ஆவிக்குரிய பகுதியை, the spiritual part, உங்கள் உள்ளான மனிதனை, the inner man, ஆவி ஆத்தும சரீரத்தை, your soul, spirit and body, நீங்கள் பலத்தால் சபைக்குள்ளே வரும்போது பலன் அடைகிறீர்கள். when you come to the church, all this part of your body will be கடந்த வருஷத்திலே சில பாவங்களிலே விழுந்திருக்கலாம். Maybe you would have fallen in some kind of sin in the last year. பாவம் உங்களை அடிமையாய் வைத்திருக்கலாம். Maybe you have been enslaved by sin. சபையிலே வந்தாலும் ஒரு குற்ற மனசாட்சியோடு கூட வந்து நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். Maybe you were worshiping the Lord with a guilty conscience. நீ எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறீர்களோ, நீங்கள் ஒரு குற்ற மனசாட்சியோடு கிறிஸ்தவர்கள், அருமையான
அருமையான சபைக்கு வருகிறார்கள். Many times the children of God comes to the church with guilty conscience. ஆனால் ஆவிக்குரிய சபை அப்படிப்பட்டதல்ல. But the spiritual church is ஒரு not மனிதனை so. பாவத்தை ஜெயிக்க பலனுள்ள மனுஷனாய், பாவத்தை ஜெயிக்க அருமையான பலனுள்ள மனுஷனாய் அவனை உருவாக்குகிறது. But the spiritual church makes a man perfect so that he will not commit sin. ஏனென்றால் இன்னொன்று ரகசியம், சபைக்கு இயேசு தலையாயிருக்கிறார். The second mystery behind this is church is Jesus is the head of the நீங்கள் church. அதிலே சரீரமாய் இருக்கிறீர்கள். And you are the body. வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயருக்கு நிருபம் 10:25. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் இருக்கிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தார். கர்த்தர் தலையாயிருக்கிறார். Ephesians chapter 3 and 10. சபையின் வாசலிலே பிரவேசிக்காத மனுஷன் தலையில்லாத மனுஷன். If a person do not enter the church, he is a man without head. அவனுக்கு இருக்கிற தலை மாம்சத்துக்குரிய தலை. And the head which he is having is the carnal head. அவனுக்கு ஆவிக்குரிய ஒருவர் இவனுக்கு தலை இவனுக்குள்ள இல்லை. He does not have a head of the spiritual head. சபையை கர்த்தர், சபைக்குள்ளே தேவன் தலையா இருக்கிறார். And Jesus is the head of the church. அநேக பரம ரகசியங்களை கர்த்தர் சபையிலே பேசுகிறார். The Jesus is speaking lot of சபையிலே heavenly mysteries. ஆவி கிரியை செய்கிறது. And the prophetical spirit is being moved in சபையிலே the church. தரிசனத்தை நாம் காண்கிறோம். We are seeing visions in the church. ஆகவே நான் எபிரேயருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், சபை கூடி வருகிறது, நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். That is why when the Lord writes to the church of Hebrews, நீங்கள் 1ஆம் தேதியிலே அருமையான மாலை வேளையில் இருக்கிறீர்கள், ஒரு ஆழமான தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். and in this evening you have to take a strong determination. நீங்கள் வருவதற்கு முன்பதாக இயேசு சபைக்கு வருகிறார். Even before you come to the church, Jesus is present there. The angels of God are present there. Even the servant of God is waiting. அருமையான ரொம்ப கவனமாய் ஜனங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. We have to be very careful in leading them. நீங்கள் கோழி மேய்ந்து கொண்டு இருக்கும் கோழி அருமையான மேல புறா பறக்கும் போது ஒரு சவுண்ட் கொடுக்கும் பாருங்க. அந்த சவுண்ட்ல மேய்ந்து கொண்டு இருக்கிறதான அந்த குஞ்சு கோழி என்ன செய்யும் என்றால் ஓடி போய் தாயினுடைய ரெக்கையிலே மூடிக்கொள்ளும். The hen always protects its chicken from the eagle by making a peculiar sound. அந்த ரெக்கைக்குள்ளே போகாத குஞ்சுகள் அந்த கழுகுகளுக்கு இரையாக மாறிவிடும். And the young ones which do not enter the wings of the mother bird will be prey to the eagle. நான் பின்மாற்றத்திலே போனவர்களை ஆண்டுடைய சமூகத்திலே யோசித்து பார்த்தால், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற பேயை காட்டிலும் பிசாசை காட்டிலும் பின்மாற்றத்திலே போன மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே பிசாசு பலமாய் ஆளுகை செய்கிறது. அவனை வெளியே கொண்டு வருவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. The backslided man is being ruled by many evil spirits. He cannot be easily set free. சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I am telling you the truth. ஏன்னா அவனுக்கு பிரசன்னம் தெரியும், because he knows the word of God, ஆராதனை தெரியும், he knows the worship, பாஸ்டர் தெரியும், he knows the pastor, சபை மக்களை தெரியும், he knows the children of எல்லாம் God, தெரியும். he knows everything. எனக்கு எல்லாம் தெரியும். I know everything. அவனோட பேச முடியாது. எல்லாம் தெரிகிற ஒரு மனுஷனோட எப்படி நம்ம பேச முடியும்? We cannot talk to them. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அநேகரை சத்துரு கொள்ளை கொண்டு போய்விட்டார். Children of God, many children of God are plundered by him. அவர்கள் பாடினால் பிரசன்னம் இறங்காது. If they sing, the presence of God அவருடைய will not ஜெபத்திற்கு descend. பரலோகம் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. And the heaven will be shut for அவங்க their prayer. உபவாசம் ஜெபம் பண்ணாலும் பரலோகம் Even கேட்காது. if they fast and pray, their prayers will அவங்க not be heard. பிரசன்னத்துல ஒண்ணும் நடக்காது. Nothing will happen. அதிலே ஜனங்களை வீர்மீட்சிக்குள்ளே கொண்டு வர முடியாது. We cannot revive the people by their preachings. அவர்கள் இதெல்லாம் தெரிந்ததனாலே செய்கிறார்கள்.
That is, they are doing everything knowingly. அவர்கள் தேவன் திறந்து வைத்த வாசலுக்குள்ளே இல்லை. They are not in the door which was opened to them by the Lord. தேவனுடைய சபைக்குள்ளே அவர்கள் இல்லை. They are not inside the church. தேவ பிரசன்னத்திற்குள்ளே அவர்கள் இல்லை. They are not in the presence of தேவ God. மகிமைக்குள்ளே அவர்கள் இல்லை. They are not inside the glory of God. ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணி ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு கீழே இல்லை. They are not under the servant of God who are being called by. பரிதாபம். What a great pity. இத்தனை பாடுகளும் கலாத்தியருக்கு எழுதுகிறாய் வீணாய் போயிற்றே. And when Paul writes to the Galatians that all these trials and tribulations have become vain. நீங்கள் கேட்ட இந்த சத்தியம் தேவனால் உண்டானதல்ல. And this truth which you heard is not from the Lord. இது மனுஷனால் உண்டான சத்தியம். This is from man. அது சத்தியம் அல்ல, பொய் சத்தியம். That is not truth, it is a lie. நான் அடுத்த வாசலுக்குள்ளே உங்களை கொண்டு போகிறேன். I want to take you to the next door. அடுத்த வாசல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே துதியின் வாசல். And the next door is the door of praise. நீங்கள் கர்த்தர் உங்களை மூன்றாவது வாசலுக்குள்ளே கொண்டு போகிறார். The Lord is taking you to the third door. இந்த துதியின் வாசல். It is the door of praise. கர்த்தர் தன் ஜனங்களை தேவ ஜனங்கள் தேவனை துதிக்கிறதை சபையிலே பார்க்கலாம். We can see the children of God praising God in the church. நீங்கள் பாடுகிறீர்கள். You are singing. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். You are glorifying God. இசைக்கருவிகளை வாசிக்கிறீர்கள். We are playing music. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். We are glorifying God. நீங்கள் துதியிலே அவர் பிரியப்படுகிறார். Because the Lord is pleased in praises. துதியிலே அவர் வாசம் செய்கிறார். And also he dwells in praises. துதிக்கும் போது தேவ பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளும். And when you praise the Lord, the presence of God will cover you. உங்கள் ராகத்தை தேவன் கேட்பதில்லை. The Lord do not look at your உங்களுக்கு தெரிந்த ராகத்திலே நீங்கள் கர்த்தரை துதிக்கலாம். You can sing and praise the Lord. என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தால் ராகம் வரும், தாளம் வரும், எல்லாம் வரும். When you join and praise the Lord with us, you will have a good singing. ஆண்டவரை துதிக்கும்படியான ஒரு வாசல். And the gate of praise. பரலோகம் தேவனை துதிக்கிற ஒரு இடம். Heaven is the place where praises are. இரவும் பகலும் அங்கே தேவ தூதர்கள் அவரை துதிக்கிறார்கள். Day and night the angels are praising God. அங்க துதி ஓய்வதே இல்லை. And the praise will never end there. அங்கே துதி நிற்பதே இல்லை. No end for praise there. என்ன சொல்லி துதிக்கிறார்கள்? What they utter and praise. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 Holy is the சொல்லி Lord of அவரை hosts. இரவும் பகலும் தேவ தூதர்கள் துதிக்கிறார்கள். Holy, holy, holy is the Lord of hosts. They utter these words and praise the Lord. பூமியிலே கர்த்தரை துதிக்கிறவர்கள் தான் அந்த துதிக்கிற கூட்டத்தோடு கூட இணைய முடியும். Those who praise in this world only can join the group who are praising God in heaven. அப்போஸ்தலனாகிய யோவான் ஆரவாரத்தின் சத்தத்தை கேட்கிறான். Apostle John was hearing the noise of praise. அந்த சத்தம் பரிசுத்தவான்கள் தேவனை துதிக்கிற சத்தம். That was the voice of the saints praising God in the heavenly places. நிறைய பேரை சத்துரு இவனுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்றால் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு, வாயை திறந்து கர்த்தரை துதி, வாயை திறந்து கரத்தை தட்டு, வாயை திறந்து சத்தமாய் தேவனை துதின்னு சொல்லி பாருங்க. அவன் இருதயம், உணர்வு, எண்ணம் எல்லாம் இருக்கிற இருள், சோர்வு, பயம், கலக்கம், போராட்டம் இது எல்லாம் விலகி போகும். If we have to loosen the people out of the bondage, we have to tell them to open their mouth and praise the Lord with loud voices. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம் 3 வசனம். Isaiah chapter 61 and 3. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வடை கொடுத்திருக்கிறாரியா? The Lord has given us a garment. துதியின் உடை. Garment of praise. ஆண்டவரை துதிங்க. Praise God. ஆண்டவரை துதிச்சு ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாட்டு ஒண்ணும் பாட தெரியாட்டாலும் ஸ்தோத்திர பாட்டாது பாடிக்கிட்டே. ஆமென். If you keep praising the Lord, ஆண்டவரை துதித்தா
ஒடுங்கின ஆவி பலனடை. And if you keep praising the Lord, your spirit will be revived from despair. துக்கத்தை நினைச்சு சாப்பிடவே முடியல பாஸ்டர், And அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. நானும் அப்படி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்திருக்கேன். people are in grief and they are unable to eat also. கர்த்தரை துதிங்க, நல்லா சாப்பிடுங்க. If you praise God, you can eat well. தூக்கமே வரல பாஸ்டர், If you don't get sleep, இப்படி நடக்கணும்னு நினைக்கவே இல்ல பாஸ்டர். I never expected this situation. நல்ல துதிங்க. 5 மணிக்கு எழும்புறவங்க 8 மணிக்கு தான் எழும்புவீங்க. Keep praising, you will have good sleep. நான் சொல்றது உங்களுக்கு விளையாட்டா இருக்கும், உண்மை சத்தியம். But it is the truth. எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க துதிக்கும் போது என்ன வரனா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற எண்ணமும் உணர்வும் உங்களுக்குள்ளே உண்டாகும். When you keep praising the Lord, you will have the heart that the Lord will look after everything. வாலிப பிள்ளைகளை, அருமையான நீங்க வாலிபர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் இசைக்கருவிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். There are young people here, you need to learn to play music. பாட வேண்டும். You have to sing to the Lord. பாடி கர்த்தரை துதிக்க You வேண்டும். have to sing and praise the Lord. Hallelujah. நீங்க ஒருவேளை அருமையான வேலை, அது படிப்பு, இதெல்லாம் எப்படியோ வாழ்க்கை சாப்பாட்டுக்கு வழியை பார்த்திருக்கிறீங்க. ஆனா நீங்க ஆவி, ஆத்ம, சரீரம், அருமையான மகிமை, அந்த மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை துதிக்க இசைக்கருவிகளை வாசித்து பாடுங்கள், இசைக்கருவிகளை வாசித்து துதியுங்கள். உங்க வீட்டுக்கு வரும்போது ஆர்கன் சத்தம் கேட்கணும், உங்க வீட்டுக்கு வரும்போது கொட்டு சத்தம் கேட்கணும், உங்க வீட்டுக்கு வரும்போது அருமையான ஒரு கிட்டார் சத்தம் கேட்கணும். நீங்க பிரேயர் செல்லாம் இந்த வீட்டுல வச்சிருக்கிறீங்களா, கூட்டு ரோட்ல வச்சிருக்கிறீங்க, கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு கொட்டும் டேம்பரின் நீங்க வைக்கணும், வாங்கி வைக்கணும். கொட்டடிச்சு பாட்டு பாடுங்க. சும்மா பாட்டு கை மட்டும் தட்டக்கூடாது, ஒரு கொட்டு வாங்குங்க, ஒரு கம்பு வாங்குங்க. நீங்க எப்போ அந்த வீட்டுல வாங்குறீங்களோ அந்த வீடு அந்த ரோல்ல வரும்போது அந்த வீட்டுல கொட்டும் கம்பும் வருது வரையிலும், அந்த ரோல் வருது வரையிலும் அந்த வீட்டுல பிரேயர் தள்ளி தள்ளி போகும். நீங்க கர்த்தரை துதிக்க முதலிடம் கொடுங்க. You have to give first place to the Lord to worship Him. துதியினாலே நிரம்பும். Your house should be filled with the praise of God. உங்க வீடு துதி பிரசன்னத்தினாலே நிரம்பும். And your house should be filled with the presence of praise. நீங்க காண்கிற காற்று ஆச்சரியமானது, காற்று ஆச்சரியமானது. The air is marvelous. பிரசங்கம் பண்றோம், எப்பவுமே அமெரிக்கால இருந்து பார்க்கலாம். Even you can see this word of this live cast from America. லண்டன்ல இருந்து பார்க்கலாம். Even from London. அரபு கண்ட்ரீஸ்ல இருந்து பார்க்கலாம். From Arab countries. அவன் என்ன வச்சிருக்கான், ஒரு சின்ன தட்டு தான் வச்சிருக்கான். A small dish can telecast. இந்த தட்டோடு கூட இந்த நெட்டை இணைச்சிருக்கான். And he has connected the internet. இந்த தட்டுல போன உடனே எல்லாமே ஒரு செகண்ட்ல லட்சக்கணக்கான மைலுக்கு இந்த செய்தி போகிறது. This message is traveling to lakhs and lakhs of miles in seconds. ஏர் அருமையான சேட்டலைட் இருக்கிறது. மேல இருக்கிற சேட்டலைட் காற்று அன்னைக்கு 2 நாள் மழை பெய்யுமா சொல்றாங்க. சேட்டலைட் சொல்லுது, அங்க நியூஸ்ல சொல்லிட்டே இருக்கிறாங்க. Satellite is forecasting weather. எல்லாம் நீங்கள் ஆச்சரியமான ஒரு உலகத்தில் இருக்கிறீங்க. We are living in a marvelous world. நீங்க செல்ல இப்படி 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 தட்டுறீங்க, அரை மணி நேரம் கழிச்சா ரிங் வருது, தட்டுன உடனே ரிங் வருது. எவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். How the cell phone is ringing. ஆகவே நீங்க கர்த்தரை துதிக்கும் போது, so when you praise the Lord, உங்க வீடு காற்றுடைய பிரசன்னத்தினால நிரம்பும். and your house will be filled with the presence of God. பக்கத்துல ஒருத்தன் பிசாசு பிடிச்சவன் இருப்பான். நான் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன், உண்மையா சொல்றேன். அவன் உங்க வீடு வழியா கிராஸ் பண்ணும்போது அவன் மேல கொஞ்சம் எரியும். Hallelujah. Amen. அது நடக்கும். A person who is demon possessed, if he cross your house, துதிக்கிற வீடு, he will be healed. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வீடு, and the house of praise. நீங்கள் தேவனை துதிக்கிறவங்க படுத்திருந்தீங்கன்னா, உங்க கட்டில படுத்திருக்கும் போது அந்த God presence அப்படியே மூவ் ஆகும். And the person who is lying on the bed, who always praises the Lord, ஆகவே மூன்றாவது துதி, நான்காவது பார்த்து பேசுகிறேன். ஏன்னா இங்கிலீஷ்ல பேசுறதுனால நான்காவது செய்தியும் தமிழில இங்கிலீஷ்ல, ஏன்னா உலகத்தின் பல கண்டங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் செய்தி போகிறதுனால நான் இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புகிறோம். நான்காவது பரலோகத்தின் வாசல். Fourthly, the gate of heaven. அருமையான பரலோகத்தின் ஒரு வாசல்
பூமி உண்டாகும் போது மனுஷனுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. When the world was created, the Lord has kept a door open for the mankind. பூமியிலே வாழ்கிற மனுஷனுக்காக திறந்து வைக்கப்பட்டது. It is kept for the man who is living in the world. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அது திறந்து கிடக்கிற அந்த வாசலை நீங்கள் பார்க்கலாம். Malachi chapter 2 and 10. வாசிக்கலாம். மல்கியா 2:10 வாசி. 3:10 என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் ஆமென். இந்த வாசல் மனிதனை ஆசீர்வதிக்கும்படியாய் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற வாசல். This is the door which is kept open for the mankind to bless them. இதை அனுபவித்த முதல் மனிதன் யார் என்றால், the first person who enjoyed an experience Abraham. அவன் தான் இந்த வாசலை 100% அனுபவித்திருக்கிறான். And he is the only one who experienced this gate 100%. அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாததா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. And his blessing could not be contained by the இரண்டாவது இந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்த இரண்டாவது மனிதன் என்னவென்றால் ஈசாக். The second person who enjoyed this blessing is Isaac. அவன் விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். He sowed and he reaped in 100-fold. பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அருமையான அவருக்கு சொல்லப்படுகிற நல்ல செய்தி எப்படி இருக்கும் என்றால், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அருமையான உன்னை நேசிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். In the Old Testament, when they blessed the people of God, they used the name of Abraham, Isaac and Jacob. புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் எந்த பெயர் சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும். In the New Testament, if we want to bless a person, we have to bless him in the name of Jesus. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. The word of God says that the blessings of Abraham has passed through Jesus to நான் ஆசீர்வாதத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். I have give explanation to the spiritual and material. The spiritual blessings and material blessings. அருமையான இந்த இரண்டும் இணைந்ததுதான் ஆசீர்வாதம். And the both together is the blessing of God. உலக ஜனங்கள் அருமையான எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தை நம்மை காட்டிலும் அதிகமாய் பெற்றிருக்கிறார்கள். Worldly people have inherited the worldly blessings more than us. நாம் இருக்கிற வீட்டை காட்டிலும் அவர்களுடைய வீடு பயங்கரமாய் இருக்கிறது. They have bigger houses than us. அவர்கள் நல்ல காரில் பிரயாணம் They are பண்ணுகிறார்கள். traveling in good cars. நல்ல விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுக்கிறார்கள். And they are wearing expensive garments. அவர்கள் வீடுகளிலே அருமையானவர்களே விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறது. They have costly and precious வைரம் things. இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, இப்படி விலை உயர்ந்த பொருட்களை வீட்டிலே வைத்திருக்கிறார். They have diamonds, gold and all other gems. அது ஆசீர்வாதம் அல்ல. That is not a blessing. ஆசீர்வாதம் என்ற வார்த்தையின் பொருளினுடைய விளக்கம் என்றால் அருமையான நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். And you are the ones who have been blessed. உங்களுக்கு ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், You may not have much money. பெரிய வீடு இல்லாமல் இருக்கலாம், You may not have a good house. நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இல்லாமல் You இருக்கலாம். may not have higher authorities. கர்த்தர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். But the Lord has led you. நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறாரு, He has fed you. நல்ல வேலை கொடுத்திருக்கிறாரு, He has given you good நல்ல உடை job, கொடுத்திருக்கிறாரு, good நல்ல garments, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, and good நல்ல family, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. good children. அவங்கள மாதிரி உங்களுக்கு கொடுத்தனா நீங்க சபைக்கு வர மாட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு கொடுக்கல. உண்மையா நான் சொல்றேன். The Lord has blessed you. இப்படியே பரலோகத்துக்கு போறதுதான் நல்லது. நீங்க It's better for us to enter the heaven like this. சிலர் நான் ரொம்ப வருஷம் ஊழியம் செய்யறேன், அதனால உங்களுக்கு சொல்றேன். ஜெபம் பண்ணாங்க. முதல் சபைக்கு வரும்போது ஒரு பழைய சைக்கிள்ல வந்தாங்க, ரெண்டாவது 2 வீலர்ல வந்தாங்க, மூணாவது கார்ல வந்தாங்க, வீடு வாங்கினாங்க, பெரிய வீடு கட்டினாங்க. அது பிறகு உடைஞ்சு போன உறவெல்லாம் வீட்டுக்கு வந்துடும்.
போன் 24 மணி நேரம் ரிங் சத்தம் கேட்டு கிடக்கும். ஆட்கள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. சபைக்கு வர்றதெல்லாம் டைம் குறைஞ்சு போச்சு. சங்கீதக்காரன் சொல்லுறான், ஆண்டவரே என் தேவை மாத்திரம் எனக்கு போதும், நான் அதிகமாய் தந்து மறுதளிச்சிடக்கூடாதுன்னு சொல்றான். The Ecclesiastes says that Lord, provide me what I need. உலக மனுஷன் பல கோடி இருக்குது. The worldly people have lot of wealth. ஏகப்பட்ட பணம் வச்சுக்கிறோம், கோடி வச்சுக்கிறோம். They have crores and crores of money. முந்தானத்து 2 பேரும் ஆபீஸ்ல அந்த உட்கார்ந்து இருந்து பேசுறாங்க, பாஸ்டர் அவன் 250 கோடி வச்சுக்கிறோம், 800 கோடி வச்சுக்கிறோம், 1000 கோடி வச்சுக்கிறோம், எல்லாம் ஏமாத்திட்டான், இப்ப நாங்க எலெக்ஷன்ல நிக்கிறோம், நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க நான் எலெக்ஷன்ல சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன். நான் சொன்னேன், பரலோகத்துக்கு போகணும் பிரதர், இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு சொன்னேன். நமக்கு இதெல்லாம் சரி. அவங்க இந்த கோடியை சொன்னோன்னா பாஸ்டர் டப்புன்னு மயங்கி விழுந்துருவான்னு பார்த்தாரு. நீ 1000 கோடி சொன்னாலும் பாஸ்டர் மயங்கி விட மாட்டார். ஆமென். நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம தரிசனம் வேற. We have a different vision. நம்முடைய தரிசனம் வேற. Our vision is different. நம்மை கர்த்தர் அழைத்த அழைப்பு மேன்மையானது. The calling is great for us. நம்முடைய தேவன் மகிமையான தேவன். Our Lord is the glorious God. நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed us. நம்முடைய பணமும் பொருளும் ஊழியத்தை கட்டும்படியாய் தான் செலவு பண்ணப்பட வேண்டும். And our money and wealth should be spent in building the heaven, kingdom of heaven. உங்க பணம் நீங்க வேற வேஸ்டா செலவு பண்ணிடக்கூடாது. நீங்க ஒருவேளை சபையில பெரிய பணக்காரராய் வந்தீர்கள் என்று சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அருமையான தேவ ராஜ்யத்தை கட்ட உங்கள் பணத்தை கொடுக்க வேண்டும். We need to spend our money to build the kingdom of God. பொருளை கொடுக்க வேண்டும். We have to give our wealth and உழைப்பை கொடுக்க வேண்டும். we have to give our labor. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுகிற பணியிலே உன் குடும்பம் இருக்க வேண்டும். And our family should get involved in building the kingdom of heaven. இந்த தீர்மானத்தை இந்த 1ஆம் தேதி எடுத்து பாருங்க, நீங்க ஓவோன்னு இருப்பீங்க. If you take this determination in the new year, you will be blessed mightily. தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படியே ஒன்ன பாப்பாங்க. The people will look at you. உண்மையா செல்வாம்பி சிஸ்டர் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப இப்படியே பாக்குறாங்க. Hallelujah. கேளுங்க அவங்ககிட்ட, என்னடா பாழான இடம் கட்டப்படுது, Hallelujah. எங்கிருந்து பணம் வருது தெரியலையே. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை மாற்றுவார். The Lord will change your situation. பலகணி உங்கள் வீட்டுக்கு நேராக திறக்கப்பட்டது. The heavenly windows will open towards your house. பரலோகம் உங்களுக்கு நேராக திறக்கப்பட்டது. The heaven will be open to you. கர்த்தர் திறந்திருக்கிறார். The Lord has opened it. அதை ஒருவனும் அடைக்க முடியாது. No man can shut it. அதை ஒருவனும் நிறுத்தவும் முடியாது. No man can stop it. ஒருவனாலும் அதை மூட முடியாது. No man can cover it. இது திறக்கப்பட்ட வாசல். It is the open door. ஏன் உனக்கு அவர் திறந்திருக்கிறார் என்றால், Why the Lord has kept open? கொஞ்ச பலன் இருந்தும் Because you have little strength. அவரை நீ பின்பற்றினதை கர்த்தர் மறக்கவில்லை. The Lord will never forget that you have followed him with little strength. கொஞ்ச பலன் இருந்தும் Little strength. கடந்த வருஷமெல்லாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறாய். And you have worshipped the Lord all கொஞ்ச through பலன் that. இருந்தும் ஊழியம் செய்திருக்கிறாய். You have do the ministry of God with கொஞ்ச little பலன் strength. இருந்தும் பிரயாசப்பட்டிருக்கிறாய். And you have labored with little strength. கொஞ்ச பலன் இருந்து நீ அவரை விடவில்லை. You have never forsaken the Lord with little strength. கொஞ்ச பலன் இருந்தும் நீ கர்த்தருக்காய் கிரியை செய்திருக்கிறாய். You have labored for the Lord with little strength. பரலோகம் அதை ஒரு காலம் மறக்காது. The heaven will never forget it. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. He is not unrighteous God. அவர் நீதி உள்ள தேவன். He is the righteous God. Hallelujah. அவர் உனக்கு நீதி செய்கிற வருஷம் இந்த வருஷம். And the Lord will do justice to you this year. லவோதிக்கா சபைக்கு அவர் சொல்லுகிறார், நீ கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காமல் என்னை பின்பற்றி வந்ததை நான் அறிந்திருக்கிறேன். உனக்காக நான் வாசல், அந்த வசனத்தை வாசிக்கலாம், ஆங்கிலத்திலும் வாசிக்கலாம், தமிழிலும் வாசிக்கலாம், செய்தி வசனத்தை.
அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். I have kept thee an open door and no one will shut it. கர்த்தர் திறந்திருக்கிற வாசல் அருமையான எப்பவும் பூட்டப்படும். When will the door shut? அது பூட்டப்படாது. It will never be shut. எப்போ அது பூட்டப்படும்? எப்போ ஏன் பூட்டப்படாதுன்னா 1000 தலைமுறைக்கு அந்த வாசல் திறந்தே இருக்கு. Because the Lord keeps the door open for 1000 generations. ஆசீர்வதிக்கும். And you will be blessed. பிள்ளை ஆசீர்வதிக்கும். Your children will be blessed. பிள்ளை ஆசீர்வதிக்கும். And your grandchildren will be blessed. 1000 தலைமுறை. ஏன்னா அந்த வாசல் சொல்லுது, உங்க தாத்தா கொஞ்சம் பலன் இருந்து என் ஊழியத்தை செய்தாரு, உங்க பாட்டி கொஞ்சம் பலன் இருந்து என் ஊழியத்தை செய்தாங்க, என் மகன் ஊழியம் செய்தான், இப்ப அவன் இல்ல, ஆனா நான் அவனுக்கு ஒரு வாசலை திறந்தேன், அந்த வாசலின் நிழலிலே நீங்க இருக்கிறீங்க, அந்த வாசலின் நிழலிலே நீங்கள் தங்கி இருக்கிறீங்க, அந்த வாசலிலே நீங்கள் குடியிருக்கிறீங்க. ஆகவே இந்த வாசல் ஒரு காலம் திறக்கப்படாது. So this door will never இந்த வருஷத்துல திறந்த வாசல் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் இருக்கிற வாசலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இறைபடுவீராக. இந்த வாக்குத்தத்தத்தின் சத்தம் ஆண்டவரே எங்கள் ஆவியை நிரப்பட்டும், எங்கள் ஆத்மாவை நிரப்பட்டும், எங்கள் சிந்தையை நிரப்பட்டும், எங்கள் எண்ணத்தை நிரப்பட்டும், எங்கள் உணர்வை நிரப்பட்டும். ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு இந்த வருஷத்துல வாசலை திறப்பார் என்று ஜனங்கள் விசுவாசத்தோடு கூட சொல்லட்டும், சாட்சியிலே சொல்லட்டும், வீட்டிலே சொல்லட்டும். கர்த்தர் திறப்பார் என்ற ஆண்டவரே வைராக்கியமாய் சொல்லட்டும். இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த மாலை வேளை 1ஆம் தேதி மாலை வேளை கூட்டத்திலே வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய